உங்கள் திராட்சை செடியில் தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனோட அளவு அதிகமாக இருந்தால் இலைகள் இந்த மாதிரி பச்சையாக இல்லாமல் வெளுத்து போயிருக்கும். அதே மாதிரி தலைச்சத்தோட பற்றாக்குறை இருந்தாலும் இலைகள் இந்த மாதிரி வெளுத்து போய்தே இருக்கும். இது தலைச்சத்து பற்றாக்குறை காரணமாக அல்லது அதிக அளவில் தலைச்சத்தை எடுத்துக்கிட்டது காரணமாக அப்படின்றத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வுகளை பார்த்தா மட்டும்தான் இலைகள் மீண்டும் பச்சை நிறமாக வளரும், செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் இலைகள் இந்த மாதிரி வெளிர் நிறமாக இருக்கிறத நீங்கள் எப்போ பார்த்தீங்களோ அதுக்கு 10 நாளைக்கு முன்னால் உங்கள் திராட்சை செடிக்கு தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய பின்னாக்கு வகைகளோ மண்புழு உரமோ ஏதாவது கொடுத்தீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் தலைச்சத்தோட அளவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கொடுங்க, அடுத்த இலை பச்சை கட்டி வளர ஆரம்பிக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி உரங்கள் எதுவும் கொடுக்கல, ஆனால் இலைகள் பச்சை நிறத்திலிருந்து இந்த மாதிரி வெளிர் நிறமாக மாறிடுச்சு அப்படின்னா உங்கள் செடிக்கு தலைச்சத்தோட தேவை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்கள் அதுக்கு தலைச்சத்தை கொடுக்குற மாதிரி புண்ணாக்கு கரைசலும் மண்புழு உரமும் கொடுத்தா போதும்.